கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து தந்திரல்வானாக. இறைவனுக்கு பொருத்தமில்லாத செயல்பாடுகளை செய்வதை விட்டு வாழ்நாள் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நல்லொருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் ரகமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லொருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நமக்கு தேவையான பல்வேறு படிப்பினைகளை ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாம்கள் அந்த ஹதீஸுகளை தொகுக்கிற பொழுது அவற்றுக்கு ஒரு பெயரை வைத்து ஒரு பாடமாக ஒரு பிரிவாக ஹதீஸுகளை பிரித்து எல்லா இமாம்களும் தங்களுடைய கிதாபுகளிலே பாடமாக பகுதியாக ஹதீஸுகளை பிரித்து நாம் விளங்குவதற்கு ஏற்ற வகையில் நமக்கு ஹதீஸுகளை சொல்லித் தருவார்கள். அதன் அடிப்படையில் கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம், ஒரு பகுதியை ஹதீஸுகளில் பேசப்படுகிறது, ஈமானும் காலமும் மக்களும் கெட்டுவிட்டால் நம்முடைய ஈமானை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சில ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வரக்கூடிய காலங்கள் குறித்து நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஹதீஸுகள் எப்படி துவக்கப்பட்டிருக்கிறதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருவார். யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாஸி அஃதல், மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்பார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, 2 மலைகளுக்கு மத்தியில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாவது தன்னுடைய ஈமானை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளுவாரே அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். மக்களுக்கு மத்தியில் வாழுகிற சூழ்நிலையில் அனாச்சாரங்களும் குழப்பங்களும் பித்னாக்களும் ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்களும் அதிகமாக நடக்கிற பொழுது தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இறையச்சத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒருவர் மக்களை விட்டும் விலகி செல்லுகிறார், மக்களை விட்டும் தன்னை தூரப்படுத்திக் கொள்ளுகிறார். எந்த அளவிற்குன்னு சொன்னால் 2 மலைகளுக்கு மத்தியில் போய் தன்னை தான் தனிமைப்படுத்தி கொண்டாவது அவர் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதாவது மலைக்கு மத்தியில போய் இருக்கணும்ங்கிறது இந்த ஹதீஸின் நோக்கம் அல்ல. முடிந்தவரை மக்களை விட்டும் அகன்று சென்று விடுவது, மக்களை விட்டும் தூரமாகி விடுவது. என்ன காரணம்னு சொன்னால் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஒருவர் அப்படி சென்றால் அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் பார்க்கிறோம், சமகாலத்திலே இப்ப பாவம் செய்வதற்கான, ஈமானை தொலைத்து விடுவதற்கான வாசல்கள் மிக விரிவாகவே நமக்கு மத்தியில் திறந்திருக்கிறது. இந்த இடத்திற்கு போனால் நன்மை செய்யலாம் என்று பள்ளிவாசல் உட்பட எந்த இடங்களும் நமக்கு பரிந்துரை செய்வதற்கு தகுதியான இடங்களாக இல்லை. எங்க போனாலும் பாவத்திற்கான, புறம் பேசுவதற்கும் பொய் பேசுவதற்கும் ஈமானை இழப்பதற்கும் தேவையான எல்லா பாவங்களும் நம்மை சுற்றி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு போனாலும் சரி, கடை வீடுகளுக்கு சென்றாலும் சரி, அல்லது பயணங்களுக்காக வேண்டி வாகனங்களில் சென்றாலும் சரி, எல்லா இடத்திலேயும் நம்மை சுற்றி பாவங்கள் மிகவும் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிதொரு ஹதீஸில, வேறொரு ஹதீஸில ஒருவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவனிடத்தில் தக்வா, இறையச்சம் இருக்க வேண்டும். 2வது போதும் என்கிற மனம் இருக்க வேண்டும். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய நல்ல அமல்களை மறைவாக செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸையும் ஈமானும் காலமும் நேரமும் கெட்டு போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன தேவை என்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறார்கள். அதாவது ஒருவரிடத்தில் அதிகம் இறையச்சம் வேண்டும். நாம் சாதாரணமாக அடிக்கடி கேள்விப்படுவதாலோ என்னவோ
இரையற்றம் என்கிற வாசகத்தை மிக சாதாரணமாக நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஒருவருக்கு மனசுல அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் அழுத்தமாக பதிந்திருந்தது என்று சொன்னால் பாவமான எந்த ஒரு காரியமும் அவ்வளவு எளிதில் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டு விடாது. செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்கிற வாசகம் முன்னால் வந்து நிற்கும். நாம் ஏதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசினாலோ அல்லது தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலோ அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்பான். நாளை மறுமையில் இறைவனை நாம் சந்திக்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா பாவங்கள் நம்மை விட்டும் முற்றிலுமாக அகன்று விடுவதற்கு அல்லாஹ் என்கிற அந்த ஒரு வாசகம் மட்டுமே போதுமானது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் சிறந்தவர். இரண்டாவது சொல்றாங்க, போதும் என்கிற மனதோடு யார் இருக்கிறாரோ அவர் சிறந்தவர். என்ன காரணம்? போதும் என்கிற மனம் இல்லாமல் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை தேட ஆரம்பிக்கிற பொழுது பொருளாதார ரீதியாக தன்னுடைய ஈமானை இழப்பதற்கும் பாவங்களை செய்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. எப்ப அல்லாஹ் நமக்குன்னு கொடுக்கிற ரிஸ்க்கு நமக்கு போதவில்லை என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதும் என்கிற மனதோடு நீங்கள் வாழுங்கள். மூன்றாவது, செய்யக்கூடிய அமல்களை யார் மறைவாக செய்கிறாரோ அவரும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நபராக இருக்கிறார். மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலம் ஒருபோதும் மக்களுக்கு மத்தியில் பெருமையையோ அல்லது நல்ல பெயரையோ தேடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த அமல்களே அவர்களை கொண்டு நரகத்தில் சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த பாடத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில ஹதீசுகள் பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கான காரணத்தை இமாம்கள் தங்களுடைய பார்வையில் எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னா, முதல் விஷயம், ஆடுகள் மேய்க்குதல் என்பது நமக்கு ஒரு பொறுமையை கற்றுத்தரக்கூடிய ஒரு வேலை. அதே நேரத்துல மக்களுக்கு மத்தியில், மக்காவாசிகளுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக பதில் பருவத்தில் இருக்கிற பொழுது அனாச்சாரங்களும் பாவமான செயல்பாடுகளும் பெருகி இருந்தது. அந்த நேரத்துல மக்களை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வேலையை ஏற்படுத்தியிருந்தான் என்றும் இமாம்கள் எழுதுகிறார்கள். அதாவது மக்களுக்கு மத்தியில அனாச்சாரங்கள் பெருகி இருக்கிற பொழுது அவர்களோடு நபி இருந்தால் நபிக்கும் ஏதாவது நபியினுடைய செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்பதற்காக ஆடுகளை மேய்க்கக்கூடிய விதத்தில் மக்களை விட்டும் அல்லாஹ் நபியை பிரித்து வைத்திருந்தான் என்றும் இமாம்களில் ஒரு சிலர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார். நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், செல்வத்தில் ஆக சிறந்த செல்வம் எது என்று ஒரு ஹதீஸில் பேசுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு சில ஆடுகளை வைத்திருக்கிறீர்கள், அந்த ஆடுகளை மீட்டு கொண்டு மலையின் உச்சிக்கே நீங்கள் சென்று அதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டால் அதுதான் உங்களுக்கு சிறந்த செல்வம். எப்பொழுது அப்படி செய்யணும்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில் ஈமானிய குறைபாடுகள் நிறைந்திருக்கிற பொழுது, மக்களுக்கு மத்தியில பாவங்கள் அதிகரிக்கிற பொழுது, மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஈமானை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. திரும்பிய பக்கமெல்லாம் பித்னாக்கள் இருக்கிறது, திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் அநீகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் ஆட்டை வச்சிருந்தால் அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டு மலையின் உச்சிக்கு போய் நீங்கள் தனிமையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தால் அந்த செல்வம் தான் உங்களுக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மேலே சொன்ன எல்லா ஹதீஸுகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், நாம் நம்மை சுற்றி நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை குழப்பங்களும் பாவங்களும் அதிகரிக்கிறதுன்னு சொன்னா நம்மால் முடிந்த அளவு மக்களை விட்டும் நம்மை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, போனா அங்கே பித்னாக்கள் தான் இருக்கும் என்று தெரிந்தால் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள், முடிந்தவரை ஒரு இடத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கே பாவம் நடக்கும்னா போகாதீங்கன்னு சொல்றோம். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அது பாவத்தில் போய் முடியும்னு சொன்னா முடிந்தவரை நீங்கள் மக்களை விட்டும் தூரமாக சென்று விடுங்கள். அதன் காரணமாக உங்களுக்கு மத்தியில் மனஸ்தாபம் வந்தாலும் சரி,
மக்களை விட்டும் தூரமாகி விடுங்கள். எல்லா விஷயங்களை விட்டும் தள்ளி உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒட்டுமொத்த சாராம்சமாக இந்த ஹதீசுகளின் அடிப்படையில் நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் நம்முடைய பலகீனமான ஈமானை முடிந்தவரை பாதுகாத்து அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்த நல்லதொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.